சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே இப்போ அதிகமாக வந்து நடிகர்களோட குடும்பங்கள் பற்றியும் அவங்களுக்குள்ள நடக்கிற டைவர்ஸ் பற்றியும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ரவி மோகன் ஆர்த்தியோட கேஸ் தான் வந்து ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரவி மோகன் கெனிஷா, ரவி மோகன் ஆர்த்தி அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றின பேச்சுக்கள் வந்து ரொம்பவே ஃபயராகவுமே போயிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷோட தம்பி மணிகண்டா பற்றின விஷயங்கள் தான் சோஷியல் மீடியாவில் பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. சொல்லப்போனால் அது பெரிய சர்ச்சை அப்படின்றத தாண்டி அவங்களோட ஃபேமிலி பற்றி தான் இப்போ நிறைய விஷயங்கள் வெளிவந்துட்டு இருக்கு. அதாவது மணிகண்டா சோஃபியா இவங்களோட பேர் கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கும். செம்ம பேர்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து வியந்த பேர்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பிரபலமானாங்க. முக்கியமா மணிகண்டா பிக் பாஸ் மூலம் தான் பிரபலமாயிருந்தாரு. அதுக்கப்புறமே இவங்களுக்குள்ள வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி சில சர்ச்சைகள் போயிட்டு இருந்த நேரத்துல மணிகண்டா வந்து என்ன பண்ணிட்டாருன்னா சமீபத்தில் அவருக்கு செகண்ட் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியும் அவருக்கு வந்து செகண்டா கேர்ள் பேபி பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டாரு. அதுல தான் வந்து இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து மணிகண்டா இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டோன்னு சோஷியல் மீடியா ஃபுல்லாக என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மணிகண்டாக்கு டைவர்ஸ் ஆகி செகண்ட் மேரேஜாக ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அவரை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா சோஃபியா வேற என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போட்டு என்னோட வாழ்க்கையோட அடுத்த சாப்டரை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஸோ இதுக்கப்புறமா பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ இப்படி மாற்றி மாற்றி வந்து என்னடா போஸ்ட்டில் பேசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லியுமே நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. முக்கியமாக மணிகண்டாக்கு எப்படி அதுக்குள்ளே வந்து டைவர்ஸ் ஆகி செகண்ட் மேரேஜ் ஆகி குழந்தையுமே பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களோட மேரேஜ் லைஃப் பற்றி தான் வந்து நிறையவே வந்து ரூமர்ஸ்மே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் வந்து சோஃபியாவுமே அடுத்தடுத்து வந்து அவங்களோட கெரியரில் நான் வந்து முன்னேறிட்டேன், ஸோ இதை மறந்துட்டு என்னோட அழகான சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியே இன்ஸ்டாவில் வந்து ஆக்டிவாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த சைட் மணிகண்டா வந்து அவரோட 2 பசங்களோடையும் அதே மாதிரி செகண்ட் ஒய்ஃப் கூட தான் இருக்காரு. புதுசாக ஜிம்முமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காராம். இந்த நிலையில தான் இந்த ஒரு பிரச்சனை வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே மணிகண்டாக்கும் சோஃபியாக்கும் நடுவில் போயிட்டு இருக்கப்போ இப்போ மணிகண்டா செகண்டாக மேரேஜ் பண்ணியிருக்க சாய் ஐஸ்வர்யா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. அதாவது அவங்க அப்படி என்ன போஸ்ட் போட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி உங்களை எவ்வளோதான் ஒருத்தவங்க அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தினாலுமே கர்மா வந்து அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கு, கர்மா செம்ம பசியில் இருக்கு, அதனால தூய்மையான எண்ணத்தோடையும் நல்ல ஒரு மனசோடையும் முன்னேறுவோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் வந்து பார்த்த நெட்டிசன்கள் எல்லாருமே இதை வந்து சோஃபியாவுக்கு தான் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா இந்த டைவர்ஸ் விஷயங்களில் வந்து இப்போ சாய் ஐஸ்வர்யாவை தான் எல்லாருமே திட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் மணிகண்டா சோஃபியா நல்லா வாழ்ந்துட்டு இருக்க நேரத்தில் இந்த பொண்ணு தான் அவங்க லைஃப்குள்ளே போயிட்டு இப்படி சோஃபியா வந்து பிரிச்சுட்டாங்க போல, அதனால தான் டைவர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சாய் ஐஸ்வர்யா மேலே தான் கோவத்தை காட்டிட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற விதமாக தான் சாய் ஐஸ்வர்யா இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியுமே வந்து நிறைய பேர் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.